குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்படி ஆயுத பூஜை வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கிளிப்பாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பூசையெல்லாம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி சூளம் ஏற்றி சாமிக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னால் வந்து எடுத்து வச்ச அரேஞ்ச்மெண்ட்டையெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ டைம் இல்லை, அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ பூசை செய்கிறதையாச்சும் உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளிப் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து எடுத்து பூஜைக்கு அரேஞ்ச்மெண்ட் என்னென்ன தேவைங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூளம் ஏற்றி சாமிக்கு காட்டிட்டு அந்த கப்பும் அந்த குங்கும விபூதியெல்லாம் சாமிக்கு போட்டுட்டு எல்லாத்துக்கும் வந்து குங்கும விபூதி கொடுத்த வேட்டி பொறி படையல் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பொரியை வந்து நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் திங்ஸ் மேலே வந்து இந்த பொரியை லைட்டாக வந்து தூவி விடணும். ஸோ வந்து இவங்க தொழில் என்னவோ அதில் வந்து இந்த பொரியை வந்து லைட்டாக தூவி விடுறாங்க. வீட்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து பரப்பி விடுறாங்க. இந்த பூசை வந்து நம்ம வீட்டில் தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்களுடைய தொழில் எங்கே இருக்கோ அங்கே செய்யுங்க. இவங்க வீட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்கனால இவங்க வீட்லேயே போட்டிருக்காங்க. நீங்கள் கடைங்க அதுக்குன்னே தனியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த கடையில் தான் வந்து இந்த பூசை வந்து போடுவாங்க. இப்போ பூசை முடிஞ்ச வேட்டி காய் வந்து அரிஞ்சு வைப்பாங்க. இது வந்து பூசணிக்காயும் வைப்பாங்க, இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து மொதல் நாள் வந்து எலுமிச்சம்பழத்தை மட்டும் லைட்டாக வந்து இந்த மாதிரி அரிஞ்சு சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அடுத்த நாள் பூசணிக்காய் அரிஞ்சு வைப்பாங்க. இப்போ வாங்க என்னென்ன வச்சு அப்படி பூசை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆயுத பூஜைன்னா அங்கே லட்சுமி சரஸ்வதி கண்டிப்பாக இருக்கணும். விநாயகர் எப்பயுமே முதல் கடவுள், அதனால் அவரையும் வச்சாச்சு. இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவங்களுடைய பிஸ்னஸ் முக்கியமான திங்ஸ் என்னென்ன புக்ஸ் வேணுமோ அதையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து பழம், எலுமிச்சம்பழம், எப்பயுமே வாழைப்பழம், தேங்காய் பூசைக்குன்னா, அப்புறமா காவு கொடுக்கறதுக்காக நம்ம ஆடு கடாயெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, அதனால் வந்து இது பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து இந்த பூசணிக்காய் வச்சுருக்காங்க. வீட்டில் செல்வங்கள் நிறைய செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செல்வம் அப்படின்னாவே லட்சுமி, படினா லட்சுமி. அந்த லட்சுமிக்காக அந்த படியில் வந்து அரிசி வச்சு அரிசி மேலே வந்து காயின் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கோல்டு வைக்கிறதாலும் வைக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டிருக்காங்க. இப்போ குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய புக்ஸையும் நீங்கள் வச்சு படையல் போடலாம். இவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது அடுத்த நாள் வந்து அந்த பூசையை வந்து இலை எதையுமே கலைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அடுத்த நாள் வந்து மறுபூசை போட்டு தான் இந்த திங்ஸ் மொதல் நாள் நாங்கள் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் கலைப்பாங்க. ஸோ மறுநாள் பூசைக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பொங்கல் வச்சாங்க. பொங்கல் வச்சுட்டு அந்த பூசணிக்காய் ஒன்று பார்த்தீங்கல்ல, அது வந்து அடுத்த நாள் தான் வெட்டுவாங்க. அந்த பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்காங்க. எப்பயும் போல் சாமிக்கு பூசைனாவே படையல் போடுவாங்க. படையல்னாமே கண்டிப்பாக தேங்காய் வாழைப்பழம் இருக்கணும். ஸோ தேங்காயும் வாழைப்பழம் வச்சாச்சு. பொங்கல் வச்சுட்டாங்க சாமிக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் உடச்சி பூசைக்கு எப்பயும் போல் தேங்காய் உடச்சிட்டு கற்பூரம் படுத்திட்டு அந்த பூசணிக்காயை வெட்டுவாங்க. இது வந்து எல்லார் வீட்லேயுமே செய்யணும். எங்கள் வீட்லையும் பிஸ்னஸ் இல்லையே, நாங்கள் வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம், நாங்கள் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வீட்டில் சும்மா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து நம்ம லைட்டாக வீட்டில் கிச்சனுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி, அந்த அருவாமனை, இது எல்லாமே கூட ஒரு தொழில் தான். ஸோ அதை கூட நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம். இதுதான் வச்சு கும்பிடணுமா அதுதான் வச்சு கும்பிடணுமா அப்படிங்கிறதால இல்லை. நம்மளுடைய தொழில் என்னவோ அதை வச்சு அந்த திங்ஸ் முக்கியமான பொருள் என்னமோ அதை வச்சு கும்பிட்றது தான் இந்த ஆயுத பூஜை. நம்மளோட தொழிலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக செய்யக்கூடியதே ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த நாள் மறுபூசை எப்படி போடுறாங்கன்றத பாருங்கள். ஒரு சிலர் வந்து மறுப்பூசை போட மாட்டாங்க. அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்து வச்சுடுவாங்க. இவங்க வந்து அடுத்த நாள் மறுப்பூசை போட்டுட்டு தான் எங்கள் வீட்டில் வந்து எடுத்து வைப்பாங்க. ஆனால் மறுப்பூசை போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், பூசணிக்காயில் கற்பூரம் வச்சுருக்காங்க. இந்த கற்பூரத்தை ஏற்றி அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாம் பூசணிக்காய் சுற்றிட்டு வாசலில் கொண்டு போய் வெட்டி வைப்பாங்க, இல்லைன்னா உடச்சிடுவாங்க. இப்போ வந்து இவங்க என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்களோ இந்த பூசை முடிஞ்சதுமே இந்த பூசணிக்காய் வெட்டிட்டு வந்த வெட்டி அவங்க வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பொருளையெல்லாம் ஒரு நிமிஷம் முன்னாடி நவுத்துனாங்கன்னா களைச்சதாக அர்த்தம். அதுக்கப்புறம் அதையெல்லாம் எங்கெங்கே இருந்துச்சு அங்கே எடுத்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் அந்த பொருள் எங்கேயும் கலைக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் இந்த பூசணிக்காய் வெட்டின வெட்டி களைச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.